ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் வைஸ். இந்த வீடியோவில் கேடிபி சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மெம்பர், இந்தியாவிலேருந்து ஒரு மெம்பர் வந்து ஒரு என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் இல்லை, பட் வந்து வெளியிலேருந்து ஒரு மெம்பர் ஆல்ரெடி அவர் கேடிபியில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. மெட்டீரியல்ஸ் புக்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேப்பர் கவர் தான், ஹார்ட் கவரில் பேப்பர் கவர் தான். அவர் சொல்லியிருந்தாரே மட்டும் அவர் ஒரு இஷ்யூ ஒன்று, என்ன இஷ்யூன்னா அவருக்கு இது வந்து ரிஜெக்ட் ஆகுது, கண்டினியூஸாக ரிஜெக்ட் ஆகுது. அந்த ரிஜெக்ட் ஆகுற ரீசன் என்னங்கிறத கேட்டார். ஸோ அதை நம்ம வீடியோவாக க்ரியேட் பண்ணோம். ஸோ அவர்கிட்ட அலோட கேட்டுட்டு நம்ம இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த அவர் அப்லோடில் இருக்கிற இஷ்யூ என்ன, அதே மாதிரி நம்ம ஒரு புக் ஒன்று, ஒரு புதுசாக ஒரு புக் ஒன்று நம்ம இதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது சம்மந்தமான விஷயம். அண்ட் வந்து கிரியேஷனில் நீங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதையும் நம்ம அவர் இஷ்யூவோட சேர்த்தே பார்ப்போம். ஸோ அவருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் இந்த நீங்கள் கேடிபி கிரியேட் பண்ணுறாங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். நம்ம கேடிபி அதே மாதிரி இமேஜ் ஜெனரேஷனான தனியான கோர்சஸ் வந்து நம்ம கமிங் February வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்க. அதே மாதிரி கேடிபி பிகினர்ஸ் கைட் டு பில்டிங் பெசிவ் இன்கம் பிஸ்னஸ் வித் கலரிங் பேஜஸ் ஆன் அமேசானில் கலரிங் பேஜஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக மணி மேக் பண்ணல அப்படின்னா ஓகே ரைட். அமேசான் வந்துடுங்க. இதில் புக்ஸை செலக்ட் பண்ணிடுங்க. புக்ஸில் வந்து நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னு சொன்னால், நீங்கள் கலரிங் புக் வந்து இதில் மட்டும் இல்லை, நீங்கள் லோக்கலாக டராஸ் ஸ்ரீலங்கா எடுத்தீங்கன்னா டராஸ், நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் பிஸ்னஸையும் இது பண்ணலாம். நீங்கள் Amazon.inலேயே நீங்கள் சேல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் எடுக்கிறோம்னு சொன்னால், டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிஸ்க் ஒன்றும் இல்லை. இந்த நம்ம ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. இந்த நம்ம கேடிபி, அதாவது நம்ம கேடிபியில் ஒரு புக் ஒன்று அப்லோட் பண்ணிட்டோம்னு சொன்னால், இது வந்து அந்த புக் சேல் ஆகிட்டுன்னா அந்த பிரிண்டிங் கோஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறது, அதே மாதிரி அதை ஷிப் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அமேசானே எடுத்துக்கொள்ளும். அப்போ இது வந்து நமக்கு ரொம்பவே பெனிஃபிட். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இதை இருக்கிறோம். பிசிக்கல் ப்ராடக்டை விட இது வந்து பிகினர்ஸுக்கு, இந்த ஒரு பெசிவ் இன்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே ரைட். நம்ம இதில் வந்து கலரிங் புக்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். ஓகே ரைட். கலரிங் புக்ஸில் ரைட். ஓகே, இந்த ஒரு இருக்கிறாரு. நம்ம இது வர ஏர்னிங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து 3700 ரிவ்யூஸ், எல்லாமே 4.8 ஸ்டார் ஏபிசி கலரிங் புக். ஓகே, இதில் நம்ம ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பெய்ட் டூல். இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக எல்லாருக்கும் நீங்கள் பெய்ட் டூல் யூஸ் ஆகுது, நீங்கள் ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இவங்களோட பிஎஸ்ஆரை பார்ப்போம். ஓகே, பிஎஸ்ஆர்னா பெஸ்ட் செல்லர் ரேங்கிங், இவங்களோட பெஸ்ட் செல்லர் ரேங்கிங்கை தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இன்னும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டூல் வந்து இவர்த்தைய சொல்லி 97, இவர் பெஸ்ட் செல்லர் ரேங்கிங் வந்து 97. ஸோ 97 சொன்னால் இந்த பிஎஸ்ஆர் ரேஞ்ச், இந்த 1லேருந்து 1000க்குள்ளே பிஎஸ்ஆர் ரேஞ்ச் வரும்னா ஒரு நாள் சேல் வந்து ஒரு நாள் பெர் டேக்கு 300லேருந்து 1000 சேல்ஸ் நடக்கும். ஓகே, 1000லேருந்து 5000க்குள்ள பிஎஸ்ஆர் இருக்கும்னா 100லேருந்து 300 நாளைக்கு சேல்ஸ் நடக்கும். அதே மாதிரி பிஎஸ்ஆர் ரேங்க் வந்து 5000லேருந்து 20000 இருக்கும்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 100 சேல்ஸ் நடக்கும். அதே மாதிரி பிஎஸ்ஆர் வந்து 20000 50,000னா ஒரு நாளைக்கு 5லேருந்து 20 பெர் டேக்கு சேல் நடக்கும். இதான் பேசிக்கான கல்குலேஷன். 50,000 1 லட்சம்னா 1 to 5, 1 லட்சம் ப்ளஸ் வர எல்லாருக்குமே வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 அல்லது 1 குறைய அதுக்குள்ளே வர மாதிரி சேல்ஸ் நடக்கும். அதுக்காக நம்ம அந்த இது பண்ணுவோம். ஸோ இந்த ஏர்னிங்ஸை கல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இப்போ 25,000, இப்போ இவர் வந்து எத்தனை சேல்ஸ், இந்த பிஎஸ்ஆர் ரேங்க 97, அப்போ 97ன்னு சொன்னால் ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கில் வரும். ஒரு நாளைக்கு $300லேருந்து $1,000 வர ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுவார். ஓகே, புக்கோட ப்ரைஸை நம்ம இதில் பார்ப்போம். இதான் மெயின் $3.99. ஸோ $3.99 சொன்னால், இதில் அவரேஜில் அவர் ரோயல்ட்டி எவ்வளோன்னு சொன்னால், இப்போ 7.99 வந்து $2.2 எப்படியுமே இது $4.9 தானே. அதே மாதிரி இவர் வந்து பிசிக்கலான ஒரு கண்ட்ரைட் ஒன்று நான் அதை இதில் அப்லோட் பண்ண ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் நான் சொல்கிறேன். அந்த டைமில் அப்படி பப்ளிகேஷன்ஸுக்கு வெளியில் அவர் இது பண்ணணும்னு சொன்னால் இவருக்கு வந்து ரோயல்ட்டி வந்து கூடும். அப்போ 3.99க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு $1 வைப்பமே, $1. அப்போ $1 ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு சேல்ஸ் 300லேருந்து 1000, நம்ம 300 வைப்போம். அப்போ ஒரு நாளைக்கு இவர் வந்து 300 சேல்ஸ் நடந்தாருன்னா ஒரு புக்குக்கு வந்து $300. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து நானே இதில் இப்போ நம்ம ஒரு பர்சனை சொல்ல போகிறோம், அவரே 15-20 லைவ்ல இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து அப்படி இது பண்ணியிருப்பாங்க, நிறைய புக்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு புக்கு தான் இந்த இதை பேசுகிறேன். ஓகே ரைட்.
ஸோ இப்போ வந்து $300 ஒரு நாளைக்கு இப்படி இது பண்ணுவாங்கன்னா $300. அப்போ $300 ஒரு மாதத்துக்கு வந்து 300 $900. ஓகே, $900 சொன்னால் நம்ம ஒரு நாளைக்கு 300 சேல்ஸ், ஒரு சேல்ஸுக்கு நம்ம ஆக குறைஞ்சது இருக்கிறோமா, இதில் ஆக குறைஞ்சது இவர் இந்த ரேங்குக்குள்ளான இருக்காரு, 97வது இருக்கிறாரு. அப்போ ஆக குறைஞ்சது 300 சேல்ஸ் நடக்குதுன்னு வைப்போமே. அப்போ 3.99க்கு இவருக்கு வந்து $1 கோஸ்ட்டாக வருது. நான் ஷிப்பிங் கோஸ்ட் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் பேப்பர் கவர் தான் காட்ட போகிறேன், ஹார்ட் கவரில். அதே மாதிரி இதில் 2 வெரைட்டி இருக்குது, ஹார்ட் கவர், பேப்பர் கவர். இதில் வந்து இவருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஹார்ட் கவரில் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஹார்ட் கவரில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது பேப்பர் பேக்லாம் போட்டிருக்காரு. ஸோ நான் பேப்பர் பேக்கில் நீங்கள் இது பண்ணலாம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ரைட், இப்போ அதுக்கு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். அப்படின்னு சொன்னால் 97 ஒரு நாளைக்கு 300 சேல்ஸ் நடக்குன்னா $1 படி பார்த்தோம்னா 300, ஒரு நாளைக்கு $300, ஒரு நாளைக்கு $300 நம்ம ஒரு மாதத்துக்கு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். $900. இதை வந்து நீங்கள் 300,000 சிலங்கர் மணி 300,000 பெருக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2,370,2,70,00,000 ரூபா. ஓகே, அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்து இப்படி இருக்குமா? இது ஒரு நாளில், ஒரு மாதத்தில் இப்படி இல்லை, இவங்க கண்டினியூஸாக நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இவர் இந்த புக்கை நம்ம கிளிக் பண்ணோம். இந்த செப்டம்பர் 22 பேப்பர் பேக் இவர் எப்படி செப்டம்பர் 22ல லான்ச் பண்ணியிருக்கிறாரு. சுமார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக இதை இது பண்ணுறாரு. ஸோ இதான் அவர் ஸ்டூடியோ. ஸோ இந்த இருக்குது இவர் ப்ரொஃபைல், ஓதன் ப்ரொஃபைல். இதில் பாருங்கள் நிறைய புக்ஸ் பாருங்கள், சிசஸ் ஸ்கில்லஸ், கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக், அதே மாதிரி ஷேப் அந்த லெட்டர் ட்ரேசிங் புக், இப்படின்னு சொல்லி வெரைட்டி நிறைய ஜுப்ஸ் இவர்கிட்ட இருக்குது. பாருங்கள், சில புக்ஸுக்கு அவருக்கு வந்து பெஸ்ட் செல்லர், இதுக்கு பெஸ்ட் செல்லர், இதுக்கு பெஸ்ட் செல்லர், இப்படி பெஸ்ட் செல்லர் வந்து நிறைய புக்ஸுக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் சிஓல் எல்லாம் அவரோட மினிமலைஸ் ப்ரைஸ் வந்து மினிமம் ப்ரைஸ் தான். ஓகே, பாருங்கள் எல்லாமே 3.99 இது பண்ணலை. இதெல்லாம் வந்து கிண்டில் அன்லிமிட்டெட். இது என்னன்னு சொன்னால் ஃப்ரீ ரீடிங் புக். ஓகே, இதுக்கு வந்து கிண்டில் அன்லிமிட்டடா. இது வந்து நம்ம இது ஒரு கிண்டில் எடிஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு சில கன்செப்ட் இருக்குது, நான் வேறு இதில் பார்ப்போம். ஸோ இப்படி வந்து நம்ம பார்க்குறோமா. ஸோ இப்படி நிறைய புக்ஸ்கள் நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணலாம். ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் இது பண்ண போகிறோம். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து பெசிவ் இன்கம். இது வந்து பெசிவ் இன்கம், நம்ம ஒன் டைம் தான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கண்டினியூஸாக சேல்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு இது வரும். அதே மாதிரி இது வந்து ஒரு குயிக்காக நடக்கிறது இல்லை, இதுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் இதை நீங்கள் உருவாக்கி எடுக்கணும். ஓகேயா, ரைட். நம்ம இது சம்மந்தமான ஒரு புக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். புக் உங்களுக்கு பேசிக்கான சில ஐடியாஸ்களை தர நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணணும். லைவாகவே இதை நம்ம என்டையராக கோ த்ரூ பண்ணுவோம். ஓகே, ரைட், இன்ஷால்லா. ரைட், இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கலரிங் பேஜஸ்னா என்ன, அதே மாதிரி இதில் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் நிச்சு எப்படி செலெக்ஷன் பண்ணுறேன், அதே மாதிரி டிசைன் கலரிங் பேஜஸை எப்படி டிசைன் பண்ணுறேன், எந்த ஒரு டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல், அதே மாதிரி இன்டீரியர் ஃபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன. ஸோ இவர இன்டீரியர் ஃபைலை நான் காட்டுறேன். இதில் சில ஸ்பெசிஃபிகேஷன் சில விஷயங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் கவனம் எடுக்கணும். உங்களுக்கு சேல் ஆகினாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்டீரியர் ஃபைல் ஸ்பெசிஃபிகேஷன், கிரியேட் ஹை கன்வெர்ட்டிங் கவர், அதே மாதிரி செட்டிங் அப் அமேசான் KDP அக்கௌண்ட், பப்ளிஷிங் யுவர் கலரிங் புக் எப்படி ஸ்ட்ராட்டஜி, ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராஃபிட் பிளானிங், அதுதான் நான் இதில் சொல்லியிருக்கேன். அந்த PDFல அது இருக்குதா. அதே மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன், இன்சைடர் சீக்ரெட், சக்ஸஸ்ஃபுல் செல்லர் யூஸ், காமன் பிகினர் மிஸ்டேக்ஸ் என்ன, லீகல் அண்ட் காப்பிரைட் ரூல்ஸ் என்ன, டைம்லைன் அண்ட் இன்கம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஆக்ஷன் செக்லிஸ்ட் ஒரு இது பார்த்தா இது உள்ளடக்கின நம்ம முழுமையான கோர்ஸ் ஒன்று நான் இதில் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பேசிக்கான விஷயங்களை நீங்கள் நிறையவே இது பண்ணலாம். ஸோ ஃப்ரீ நீங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணுறத கொஞ்சம் சரியாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் நீங்கள் எதுவுமே இப்போ ஓவர் நைட்டில் ரீச் ஆகணும், எல்லாம் குயிக்காக நடக்கணும்னா இது சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை இப்படி நம்ம சொன்ன இவர் வந்து அவர் 2022ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணா அப்போவே இதை நம்ம செல் பண்ணி இதில் இது பண்ணணும்னு நினைச்சிருந்தான்னு சொன்னால் இப்படி ஒன்று பண்ண மாட்டார். ஓகே, அதை நீங்கள் தெளிவாக அந்த விஷயத்தை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து கன்செப்டுக்குள்ள வருவோம். நம்ம இந்த பிடிஎஃபை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது PLR PDF. அதே மாதிரி இந்த PDF உங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னா இதை ரீசேல் பண்ணலாம், உங்களோட அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், யாருக்கும் கிவ் அவே கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கலாம். ஸோ இப்படி நிறைய PDF, அன்லிமிட்டட் PDF, $1.5 $1.49 எக்ஸஸ் தான். நீங்கள் இது மட்டும் இல்லை, NFT சம்மந்தமானது, பிகினர் கைட், ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்மந்தமான, யூடியூப் சம்மந்தமானது, கென்வா சம்மந்தமானது, அதே மாதிரி ChatGPT சம்மந்தமானது, ஃபேஸ்புக் சம்மந்தமானது, யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுற ப்ளாக்கர் சம்மந்தமானது, இப்படியான நிறைய விஷயங்கள் இதில் PDF-ஆக இருக்குது. ஸோ அந்த எக்ஸஸை நீங்கள் அந்த அமௌண்ட்டில் எடுத்துக்கொள்ளலாமா. அன்லிமிட்டட் $1.4 இருக்குது. ஓகே, $49. இதில் எக்ஸஸை வந்து நான் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிப்பேன், அன்லிமிட்டட் PDF எக்ஸஸ். ஸோ இதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் இருக்குது,
ஏஐ டூல் ஒன்றைக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கோர்சஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் எங்கன்னா லைவ் கிளாஸஸ் கோர்சஸ், ஸோ கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இதை வந்து நீங்கள் லைவாக லோக்கல் பேங்கில் நீங்கள் இதிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோவில், ஸ்கிரில், பயனியரில் பே பண்ண போகிறீங்க, அல்லது லோக்கல் பேங்க் டிரான்சாக்ஷன் சொன்னால் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ண பிறகு நான் அங்கே இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நாங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்று கண்டெக்ட் பண்ணுறோம். அது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் சரி, டெலிகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே அடுத்த கைடன்ஸ் நம்ம லைவாக குரூப் பிளாட் பண்ணி கைட் பண்ணுறது அது இது பண்ணலாம். அதே மாதிரி இதில் டெலிகிராம் எக்ஸஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில், அதே மாதிரி டிக்டாக் பயோவில், அண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக் பயோவில் நீங்கள் டீட்டெயில் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி யூடியூப்ட பயோலையும் இந்த லிங்க் இருக்கும், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். கூகுள் வந்து வெல்ஃபிச்சர் அகாடமி சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அந்த இஷ்யூ ஆகிடும். டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நாங்கள் அந்த லிங்கை இதில் ஷேர் பண்ணுவோம், தனித்தனி வீடியோஸுக்கும் அதோட சேர்த்து ஷேர் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுல இது வந்து பெசிவ் இன்கம், உங்களுக்கு உடனடியாகவே ரிசல்ட்ஸ் வராது. இன்னொரு இன்கம் ஸ்கீம் இருக்குது, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா இது நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த ஜாப்ஸை எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுறது. இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் உங்களுக்கு தரும். ஏன்னா இந்த மணி மேக்கிங் ஸ்கில் வந்து உங்களை ஒரு கண்டினியூவஸான ஏர்னிங்ஸை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு ஏர்ன் பண்ண வைக்கும். ஓகே, இன்னும் ஒரு ஆளில் தங்கி இருக்காது. இப்போ அவர் பர்ச்சேஸ் பண்ணணும், அவரோட கன்வர்சேஷன் நடக்கலாம், அப்படி இருக்காது. அதே மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் இது பண்ணலாம். இப்போ நான் கென்வாவை யூஸ் பண்ணிங்கன்னாலும் கென்வாவில் மந்த்லி எனக்கு $5 நான் இது ஒன்று செய்கிறேன். ஸோ கென்வா தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிலே பேமெண்ட் அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நான் இன்னும் நிறைய டூல்ஸ் இப்போ ChatGPT இது பண்ணுறேன், அது மந்த்லி $5, ஜெமினி யூஸ் பண்ணுறேன், அது மந்த்லி 6,000. இப்படி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்டில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இது பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட பாக்கெட்டில் இருந்த மணியை கொடுக்காம ஆன்லைனில் இருந்து ஏர்ன் பண்ணுற மணியை தான் நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை நீங்கள் நல்லா ஃபிக்ஸாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். உங்களுக்கு எப்போ $5 வருதோ அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை உள்ளடக்கின ஒரு முழுமையான கோர்ஸ் வந்து நாங்கள் வெல்ஃபிச்சர் அகாடமியால் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள், இங்கே இவர் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது. நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா ஒரு நாளைக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஒரு நாளைக்கு 3 சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அந்த ப்ரூஃப் இவர் வந்து 5வது வீக்கோட ரிசீவ் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஒரு நாளைக்கு கேம் செக் பண்ணியிருக்காரு, $22. இவர் வந்து ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஸ்ரீலங்கா சர்வே இது பாருங்க, நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா மொபைலில் மட்டுமே வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். இந்த வெப்சைட் வந்து உங்களோட டெய்லி ஏர்னிங்ஸ், வீக்லி ஏர்னிங்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஏர்னிங்ஸ், அதே மாதிரி நீங்கள் ஒரு சரியான ஸ்டெபிளாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு வேறு வெரைட்டி ஆஃப், ஏன்னா இந்த வெப்சைட்டில் இதே க்ளோன் வெப்சைட் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் டபுளாக ஏர்ன் பண்ணலாம். அப்படின்னா அது நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல், உங்களோட கண்ட்ரோலே இருக்கும். கொஞ்சம் பழகி எடுத்துட்டீங்கன்னா சரி. ஆனால் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணதுமே சர்வே அவைலபிளாக இருக்கும், டாஸ்க் அவைலபிளாக இருக்கும், கேம் செக் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் சும்மா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து அது ஒரு கிளிக் ஒன்று இருக்குது, அந்த கிளிக் பண்ணிட்டு வாரதால நீங்கள் மாதம் $5 சும்மா கிளிக் பண்ணுறேன். அது மொபைலை வச்சுட்டே செய்யலாம். $5 மேலே ஏர்ன் பண்ணலாம். சரியா ஒவ்வொரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு கிளிக் பண்ண விடுவோம். வேறு எந்த ஒரு ஹை லெவல் ஒர்க்கும் பண்ண தேவை. பட் இப்படி அஃபிலியேட் பண்ண எல்லாமே ஒரே வெப்சைட்ல இருக்குது. நான் 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம், அதுலேயும் வந்து ஒரு வெப்சைட்லேயே ஒரு இருக்குது பாருங்கள். போனஸ் இது $40 போனஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. இவர் வந்து $5 ஏர்ன் பண்ணிருக்காரு. இமேஜ் ஜெனரேஷனில் இவர் வந்து 1,15,000 24வது ஏர்னிங் மொபைலில் ஏர்ன் பண்ணிருக்காரு. கேர்ள் செகண்ட் சர்வீஸ் ஸ்ரீலங்காவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கேர்ள் இது $300 ஏர்ன் பண்ணிருக்காரு. பாருங்கள், இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்லேயே எவ்ரிடே ஏர்ன் பண்ணுறாங்க. நாங்கள் 7 மாதம் மட்டும் இந்த ப்ரூஃப்ஸ்களை போட்டுக்கிட்டே வரோம். பாருங்கள், $102 ஏர்ன் வந்து ஒரு நாளைக்கு. அது அப்படி தனியாக ஒரு மாதமும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறோம். ஒரு நாள் உங்களுக்கானது அமையும். ஒரு நாள் $31 அவருக்கு போனஸ் மட்டும் $36 இதை கழிச்சு. அதே மாதிரி இவர் டெய்லி லிஸ்டான இது டெய்லி லிஸ்ட். அதே மாதிரி இது இவர் வீக்லி லிஸ்ட்டில் என்ட்ரு ஆகுவார், மந்த்லி லிஸ்ட்லேயே என்ட்ரு ஆவார், கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ்களை செக் பண்ணிக்கொடுங்க. ஒரு 50க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்களை பின் பண்ணி வச்சுக்கேன். ஒரு நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே 5 இயர்ஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் செக் பண்ணிக்கொடுங்களா. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏர்ன் பண்ணுற மணி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி கைடன்ஸ் கிடைக்குது, என்ன விஷயம் எல்லாமே இது பண்ணுறாங்க. கட்டாயம் வேலை செய்யணுமா, ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற கன்செப்ட் இங்கே இல்லை. அதே மாதிரி ஷார்ட் கட் மெத்தட்டோ எந்த ஒரு ஃபேக் கேரண்டிஸும் இல்லை. இங்கே வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் டெடிகேஷனாக வந்து கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும். லைவ் கிளாஸஸ் இருக்குது, ஜாயின் பண்ணது 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் இருக்குது. 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப்பில் ஆட் பண்ணுவோம்.
அதே மாதிரி நீங்கள் மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்குமா. இது 1 மாதம் 2 மாதம் இல்லை, நீங்கள் மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஓகே ரைட். இதில் வந்து ஜென்யூன் வெப்சைட் தான், எல்லாமே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் பொறுமையாக இருந்து earn பண்ணுறவங்களுக்கு இதான். நீங்கள் earn பண்ணுற அன்றைக்கே நீங்கள் வித்ரூ பண்ணி அன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டு இன்றைக்கி $5 earn பண்ணால் இன்றைக்கி உங்களோட பேங்குக்கு வரும். ஈவன் நீங்கள் டைப்பிங் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது, இன்றைக்கி நீங்கள் $6 earn பண்ணாலே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, லக் இல்லை, ஃபேக் இல்லை, கரெக்டான கைடன்ஸை நாங்கள் தரோம். நீங்கள் எக்ஸனை போட்டால் சரியான எக்ஸஸ் உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் காப்பி பண்ண தெரியாமல் நிறைய பேர் எல்லாம் இருந்து கிளாஸில் இது பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, மொபைலை வச்சுட்டு காப்பி பண்ணுற மொபைலில் ஒரு கண்டென்ட் காப்பி பண்ணாமல் தெரியாதவர்கள்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க. அதை விட்டு நீங்கள் இங்கிலீஷ் தெரியா, ஐடி தெரியா அப்படின்னு ஒரு இல்லாமல் உங்களால் எஃபர்ட் போட ஏலும் மணி மேக் பண்ணியிருந்தால் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி கொள்ளலாமா. டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த ஒரு இதுவும் இல்லையா, மொபைல் மட்டுமே இருந்தால் போதும். வெளியில் மழையோ வெயிலோ எந்த காலநிலைனாலும் வீட்டில் இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா இது இந்த இது தானே. இல்லை 5+ இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கோம், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணி கொள்ளலாமா. 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 3000க்கு மேலே ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணி கொள்ளுங்க. 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன்ஸ், இன்கம் ஃப்ரீலான்சர், எல்லாமே ஒர்க்கிங் மேல் 12 டைப் ஒரே கேட்டகரியில். இப்போ பாருங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுறதுலேயே 6 டைப் ஆஃப் வெப்சைட், டேட்டா என்ட்ரி பண்ணுறதுலேயே 2 டைப் ஆஃப் வெப்சைட், டேட்டா கலெக்ஷனில் 2 டைப் ஆஃப் வெப்சைட். இது இந்த டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸில் நான் இந்த வெல்ஃபீச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், எப்படி டைப் ஆஃப் ஒர்க் வருதுன்னு பாருங்கள். ஒரு போர்டுக்கு சீக்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க, பெட்டுக்கு சீக்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க, இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் எல்லாம் இதில் ஷோ ஆகுமா. ஒரு நாளைக்கு $20-30 earn பண்ணுறாங்க எல்லாம் இருக்கிறாங்க அதுலேயும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சூட் ஆனதாமிங்க. சரியா, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், எம்எல்எம் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை, 100% ரிஸ்க் ஃப்ரீயாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொடுங்க. டெய்லி ஆன்லைன் ஜாப் அப்டேட்டட், பிகினர் கைடன்ஸ், மொபைல் ஒர்க் ஏர்னிங் மேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஏர்னிங்ஸை இது மொபைலில் ஒர்க் பண்ணுறாங்கலாம் இது செக் பண்ணிக்கொடுங்க. அதே மாதிரி இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் உள்ளவங்களோட ஏர்னிங்ஸில் ஒரு ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுறேன். சர்வேங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இவங்க கேட்பாங்க அந்த கம்பெனி. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு ப்ரூஃப் அதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. 5 இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸ் வரைக்கும் பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங்க. டே 1லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, வித்தவுட் போஸ் ஓ ப்ரெஷர். எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. க்ளீன் மெத்தட்டாக எல்லாம் க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட் ஒர்க் பண்ணக்கூடியது. வாட்ஸ்அப் கண்டக்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கூகுளில் வந்து வெல்ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே இருந்து நீங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இமேஜஸில் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறேன். இமேஜஸ்கள் ஷோ ஆகும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோஸில் யூசர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ், யூசர்கிட்ட என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள். அதே மாதிரி இந்த டெலிகிராம் எக்ஸஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கில் டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த யூடியூப் பயோலையும் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ லிங்க்ஸில் இருந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இது உங்களுக்கு டெலிகிராம் எக்ஸஸ் நான் தந்திருப்பேன். ஸோ அதிலேயே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அது மாதிரி டிக்டாக் பயோவில் இருக்கிற கண்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்ணுறேன் இந்த டீட்டெயில்ஸில், அதையும் ஷேர் பண்ணுறதுக்கு அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தேவையானது பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிட்டு நீங்களும் ஆன்லைனில் ஒரு ஸ்டெபிளான இன்கம் ஸ்கீம்லேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது நீங்கள் என்ட்ராக ஆன்லைன் மணி மேக்கிங், ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் எது நோக்கி போகணும்னா பேசிவ் இன்கம் ஸ்கீமை. ஸோ அது சம்மந்தமான கைடன்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவையானதை கட்டாயம் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்போ கன்செப்டுக்குள்ளே போவோம். இதில் இவர இஷ்யூ என்ன, அதே மாதிரி நம்ம இதை சப்மிட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம இதை சப்மிட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். நம்ம ஒரு கேடிபி புக் ஒன்று இருக்குது. நம்ம இது சீசனல் புக் வந்து இது பண்ணுறோம். ஸோ சீசனல் புக்கில் வந்து வேலண்டைன்ஸ் சம்மந்தமானது. ஸோ இதான் நம்மளுடைய இன்டீரியர் பேஜ், இதுதான். ஸோ இன்டீரியர் ஓகே க்ளீனாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து என்ட்ரி பேஜ், இது வந்து ஃபினிஷிங் பேஜும் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ இதை கண்டென்ட் எல்லாமே நம்ம ஜெமினியிலிருந்து எடுத்தோம். ஸோ நம்மளால் ட்ரோ பண்ணுறதுங்கிறது சாத்தியப்படாது. ஸோ நம்ம எடுத்தோம். ஸோ நீங்கள் இது ஏஐலேருந்து எடுத்து சூட் ஆகுமாண்டா அதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம இதை ஃப்ரண்ட் கவரும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஏஐ தான். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னோட ஒர்க் வந்து மினிமலைஸ்டாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாமே லிஸ்ட் பண்ணிட்டோம். புக் டைட்டில், சப் டைட்டில் எல்லாமே ChatGPT யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சீரிஸ் எல்லாம் ஆப்ஷனும் தேவையில்லை, எடிஷன் நம்பர் தேவையில்லை. ஒருத்தர் நம்ம அப்துல் வாஹித் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கண்ட்ரிபியூஷன் ஒருத்தரும் இல்லை. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஓகே. பப்ளிஷிங் ரைட் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை இது பண்ணலாம். ஸோ இது வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு மார்க்கெட் பிளேஸ் வந்து அமேசான், உங்களுக்கு Amazon.in தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எனக்கு Amazon.com. அதே மாதிரி கேட்டகரிஸ், இந்த கேட்டகரிஸில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணுமா. இதை நான் அவருக்கு தான் சொல்கிறேன், மற்ற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இந்த கேட்டகரியில் என்னென்னா 3 கேட்டகரி ஆட் பண்ணுங்கள். முதலாவது கலரிங் புக்.
மெயினான கேட்டகரி. ரெண்டாவது வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டே, அதாவது ஒரு குறிப்பிட்ட சீசனல் வைஸான ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து எனிமல் புக். இதில் எனிமல் இருக்குது ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷனா, இது ஃபிக்ஷன்னா நான் ஃபிக்ஷன். இப்போ இதில் என்ன விஷயம்னா, நம்ம ஏன் இந்த 3 கடை நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ சீசனலுக்காக வேலண்டைன்ஸ் டே முடிஞ்ச பிறகு இது வந்து பெருசாக ரீச் ஆகாது. ஏன்னா நீங்கள் இன்புட் பண்ணுற ஹெட்லைனில், இந்த டைட்டிலில், அதே மாதிரி கீவேர்டில் இருக்கிற இந்த கீவேர்ட்ஸ், சாரி சப்டைட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்னா வேலண்டைன்ங்கிறது அந்த டைமில் வராது. ஓகே, இப்போ வேறு டைமில் அவங்க சர்ச் பண்ணினாலும் இந்த வேலண்டைன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஆகாது. அப்போ எனி டைமில் உங்களுக்கு சேல் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த 3ஐயும் நீங்கள் இது பண்ணுங்கள். இது முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு இது பண்ணலாம். அடுத்தது டைமுக்கு டைம் நீங்கள் சில இதெல்லாம் அப்டேட் பண்ணலாமல். கீவேர்ட்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கு. கீவேர்ட்ஸில் இதெல்லாம் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேனே, காப்பி பண்ணிவிட்டு 7 கீவேர்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இதை சர்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே, வேலண்டைன் டே புக்ஸ், ஓகே ரைட், 64 கிராஃப் எப்படி வருதுன்னு சொல்லுது. அதே மாதிரி வேலண்டைன்ஸ் கலரிங் புக் ஃபோ கிட்ஸ் பல்க், இந்த கூட்டிட்டு வேலண்டைன்ஸ் டே புக்ஸ் ஃபோ கிட்ஸ் பல்க். ஓகே, இந்த வேர்டுக்கு நல்ல இது இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், கிட்ஸ் வேலண்டைன்ஸ் கலரிங் புக்ஸ் ஃபோ கிட்ஸ் பல்க். ஓகே, பல்க்குங்கிறத நம்ம இதில் போட்டுட்டு அதை ஆட் பண்ணலாம். ஓகே ரைட், இந்த இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச் நான் பே பண்ண தவிர இந்த ஹார்ட் கலரிங் புக், வேலண்டைன் கலரிங் புக், வேலண்டைன் ஸ்டிக்கர்ஸ் ஃபோர் புக் ஸ்டிக்கர்ஸ். ஸோ இது இந்த கீவேர்டில் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீவேர்டு அவைலபிலிட்டி இன்னும் கூட வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கீவேர்ட் ரிசர்ச் இதெல்லாம் வந்து கூட வரும் உங்களுக்கு. ஓகே ரைட், அப்போ அந்த கீவேர்டில் அடுத்து வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். சரி, ஓகே ரைட். அதே மாதிரி பப்ளிகேஷன் டேட் வந்து பப்ளிகேஷன் நீங்கள் நவ் தான். அதே மாதிரி ரிலீஸ் டேட் கொடுத்துட்டு சேவ் ஒன் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஓகே ஆகிருமா. இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் ஆகிரும். அதே மாதிரி இந்த ISBN நீங்களே அசைன் கொடுத்தீங்கன்னா அது ஓட்டோவாக அசைன் ஆகும். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுக்கணும், பேப்பர் பேக்கில் தானே. ட்ரிம் சைஸ் வந்து 8.5 11. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட சைஸ். இவரோட சைஸ் வந்து நான் இன்டீரியர் பார்த்தேன். ஓகே, சைஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்களா. untitled page text ரைட். இன்டீரியர் சைஸு என்னங்கிறது 8.5 by 11 தான் அது பெரும்பாலும் இருக்கிறது. ஓகே, நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், பாருங்கள் உங்களோட பேஜை. ஓகே ரைட். ஸோ இதை கொஞ்சம் இது பண்ணி கொள்ளுங்களா. அந்த பேஜ் உங்களுக்கு ஓகேனா அந்த பேஜை சரியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நோ ப்ளீடுன்னு சொன்னால் இதை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இப்போ நான் எந்த கிரியேஷனில் நீங்கள் பாருங்கள், இதை வந்து நான் ப்ளீட் லைன் வந்து நான் இதில் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்படி இந்த இருக்குது, இதுதான் ப்ளீட் லைன். இந்த கோனர் இதில் எல்லாம் டச் ஆகாமல் நான் 2 ப்ளீட் லைன் போட்டிருக்கிறேன். அது வேறு கான்செப்டுக்காக நீங்கள் படிக்கிறாங்களுக்கு படிக்கிறாங்க. ஆனால் உண்மையான ப்ளீட் லைன் வந்து இதுதான். 0.35 இருக்கணுமா. இந்த ரூலர் எடுக்கிற இந்த ரூலர் இப்படி நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். அது ஷோ ஆகாத 5ல் போயிட்டு இதில் செட்டிங்ஸில் போயிட்டு ஷோ ரூலர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரூலர் பேஜ் வரும். அதை வச்சு நீங்கள் செட்டப் பண்ணிக்கணும். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அல்லது அந்த PDFலையும் இருக்கும். ஸோ நான் 2 செட்டப் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ரைட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு சொன்னால் நீங்கள் நோ ப்ளீட் கொடுங்க. இந்த ஆப்ஷனில் இப்படி நீங்கள் செட்டப் பண்ணி செஞ்சால் நோ ப்ளீட் கொடுங்க. அப்படி செட்டப் பண்ணி செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் ப்ளீடு தான் கொடுக்கணும். ஓகே, அப்போ அந்த ப்ளீட் செட்டப்பை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி கொடுத்துருக்கிறீங்கிறத பார்க்கணுமா. ஓகே, ஸோ இந்த ப்ளீட் செக்ஷன்லாம் ஓகே. உங்களோட சில கண்டினியூஸ் நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள், இங்கே பாருங்கன்னா நீங்கள் என்னென்னா இதில் வந்து இந்த புக்ஸ் இங்கே நீங்கள் எல்லாத்துக்கும் புக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. பட் இதில் வந்து அந்த கண்டினியூட்டி இல்லை, அந்த புக்ஸ் இல்லை. அப்போ ஒன்று வந்து நீங்கள் இல்லை, இது வந்து இந்த கோனரை டச் பண்ணுற மாதிரி. அப்போ எல்லாத்துலேயும் இந்த புக்ஸ் வர மாதிரி நீங்கள் இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்றில் எதுலேயுமே வராத மாதிரி செய்யணும். அப்போ அந்த கண்டினியூஸ் வந்து இல்லை. நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் லிஸ்ட் ஆகி லைவில் வந்தாலுமே சேல் ஆகினா உங்கள்கிட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வரும். ஏன்னா இன்டீரியர் பேஜை ஃபுல்லாக வந்து அவங்க ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கண்ணா. ஓகே, அப்போ கண்டினியூட்டி வந்து க்ளீனாக இருக்கணுமா. இங்கே பாருங்கள், இதில் வந்து எப்படி இது நோ க்ளீன். ஸோ அப்போ இந்த ப்ளீட் செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக. அதே மாதிரி இதில் க்ளோஸி கொடுத்துக்கொள்ளுங்க. க்ளோஸி தான் கொஞ்சம் நல்ல இதுக்கு. ஓகே, மெனி ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் அவங்கள்ட்டே கவர் கொடுத்து இது பண்ணலாம். அப்படி நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிங்கன்னா ஓனாகவும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம், அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணலாம். சார் கவர் க்ரியேட் பண்ணுற சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுவோம். ஓகே, மெனி ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கேட்டிங்கன்னா ஜெனரேட்டட் கான்செப்ட் செய்யணுமான்னா எஸ் கட்டாயம் இவங்க எக்ஸப்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், நான் ChatGPT ஜெமினி 2 யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் கொஞ்சம் டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணேன், எடிட்டிங் இல்லாமல். இது கொஞ்சம் கூடுதலாக மெனி இமேஜ் ஜெனரேஷன் தான், மினிமலான எடிட்டிங்.
ஓகே, எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம லான்ச் ப்ரிவியூ கொடுப்போம். இப்போ அது லான்ச் ஆகட்டும். இப்போ இவர இஷ்யூவை பார்ப்போம். இதில் முதலாவது இவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், இதில் ஓகே குவாலிட்டி செக் வருமா, குவாலிட்டி செக் இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இது வந்து தம்ப்நெயில் எந்த வியூவில் வேணும்னு சொன்னீங்கன்னா சரி இந்த வியூவில் வரும். அப்படி 2 பேஜ்னா இந்த பேஜில் வரும். பார்த்துக்கொள்ளுங்க, க்ளீனாக இருக்கணும். பாருங்கள், இதான் மடிப்பு, இந்த நடுவில் வருவதே இதுதான் மடிப்பு. அந்த மடிப்பில் இது வந்திருக்காங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த தானே இந்த ரெட் கலர். ஸோ இந்த ரெட் கலர் ஏரியாக்குள்ளே இது வர மாதிரி இருக்கணும். ஓகே, கொஞ்சம் நீங்கள் இதை நம்ம பிக் பண்ணிட்டும் எடுக்கலாம். ஸோ நான் அதை இப்போ இது பண்ணலை. பட் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு இது செய்யவும் எடுக்கலாம். அதே மாதிரி ISBN வந்து இவ்வளோ வரும், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வரணும், மற்ற செட்டப் எல்லாம் நீங்கள் செய்து எடுக்கணும். ஓகேயா, ரைட். நான் இது இப்படி தான் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜை பாருங்கள். இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் பேஜ், அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் பேஜ் நீங்களே செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இது எல்லாம் ஒன்ஸ் ஓகேன்னு சொன்னால் குவாலிட்டி செக். அப்படி இல்லை இதில் ஏதாவது எரர் இருந்தால் இந்த இடத்துல அவங்க என்ன எரர்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த எரரை போய் நீங்கள் இந்த பேஜில் வந்து கிளியர் பண்ணணும். என்ன எரருங்கிறத இந்த பேஜில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரியா. ஓகே, ரைட். ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டீங்கன்னா சரி. ஓகே, அப்ரூவ் கொடுத்த பிறகு இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு கொப்பி ஒன்று கேட்பாங்க. ஓகே, இந்த பாருங்கள், இது வந்து உங்களுக்கு கொப்பி, தனியான கொப்பி, அது இது பண்ணலான்னு பாருங்க. இது வந்து எனக்கு 2.84 வந்து பிரிண்டிங் கோஸ்ட்டாக வருது. அப்போ நான் இதை வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன்னா ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் ப்ரைமரி இது பண்ணோம். ப்ரைஸ் வந்து இது செட்டப் பண்ண போகிறோம். நான் இதை வந்து 5.68 காட்டுது. இதில் தான் நான் உங்களுக்கு ஏர்லியாக சொல்லியிருந்தேன் என்னென்னா, இவர் வந்து இந்த ப்ரைஸ் இப்போ 3.99 அல்லது 3.99 தானே எல்லாத்துக்கும் பாருங்கள். 3.99 தான் எல்லா அவர் ஒரு அப்படி ஃபிக்ஸ்டாக வச்சிருக்காரு. இதுக்கு வந்து $6 வச்சிருக்காரு. அவரை கிரியேஷன் இதுக்கு வந்து 4.9. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவருக்கு எப்படி தான் கிரியேட் பண்ணுறது வந்து அவருக்கு தான் அதுக்கு லேஸாக கஷ்டமானது. அதுக்கு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அமௌண்ட். இது யாரும் தலையிடையே இல்லாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எனக்கு வந்து $1.5 வார மாதிரி ஒரு இது வந்து, அப்போ நான் வந்து $6.99 வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ரோயல்ட்டி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். $0.6 தான் ரோயல்ட்டி வருது. ஸோ இது வந்து எனக்கு நான் என்ன இது பண்ண போகிறேன்னா $7.49. இப்போ நான் எமௌண்ட் குறையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, கூடவும் இது பண்ணக்கூடாது. எனக்கு வந்து ஓகே $0.9. பட் வந்து 7.59 பார்ப்போமா, எனக்கு $1 போதும் பார்ப்போம். ஓகே, 69 ரைட். 7.69 $1.01. இது எக்ஸ்பெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். நீங்கள் இதை வந்து வெளியே இவங்க வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அவங்க வெளியிலையும் சேல் பண்ணுவாங்க. அதுக்குரிய குவாலிட்டிஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குமா. ஓகே, ரைட். அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு இந்த புக்கோட ஓகேயா எல்லாம் சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு பர்சனலான ஒரு இதோடு இது பண்ணுவாங்க. என்ன ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று தருவாங்க. அதையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்னா இது பண்ணி கொள்ளலாமா, அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. புக் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. உங்களுக்கு ஓகேன்னு ஒரு சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு வந்து இதை பப்ளிஷ் பண்ணலாம், டிராஃப்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு. ஓகே, ரைட். இப்போ வந்து நீங்கள் பப்ளிஷ் பேப்பர் புக்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகேயா, ரைட். இவர் வந்து எல்லாமே கிளியர்னு சொன்னால் வித்தின் டேலே லைவ்ல கொண்டு வந்துடுவாங்க. ஒரு 1 டேலேயே உங்களுக்கு லைவ்ல வந்துடுமா. ஸோ அந்த புக்கில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி இந்த புக்கை வந்து நம்ம ஹார்ட் கவராகவும் கிரியேட் பண்ணலாம். அது எப்படிங்கிற இந்த கன்செப்ட்டுங்கிறத நம்ம அதை பிறகு பார்ப்போம். ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஸோ இதிலிருந்து நம்ம அடுத்த கன்செப்டை இது பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இப்போ ஓகே தானே. இப்போ நம்ம வந்து இவர இஷ்யூக்கு வருவோம். ஸோ இவர முதலாவது இஷ்யூ என்னன்னு சொன்னால், இந்த டிசைனிங்கில் இவர்கிட்ட இருக்கிற ஒரு கண்டினியூஸ் வந்து இதில் இல்லை. ஓகேயா. ரெண்டாவது விஷயம் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பேஜ் ஒன்று வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்டார்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, ஆனால் இவங்க சொல்கிற ரீசனை படி தான் பார்ப்போம். பட் வந்து நான் அந்த குவாலிட்டி வைஸாக சொல்கிறேன்னா, கலரிங் டெஸ்ட்டுங்கிறது வந்து இது தேவையில்லை. இப்போ கலரிங் டெஸ்ட் பேஜ் வந்து இது தேவையில்லை உங்களுக்கு. வெல்கம் டு திஸ் கலரிங் பேஜ். ஓகே, ஃபெஸ்ட்டுக்கு ஓகே தான். பட் வந்து இது என்ன சம்மந்தமானதுங்கிறது நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு சொல்லலாம். அதே மாதிரி இந்த என்ட்ர பேஜ்லேயே வந்து சில இமேஜஸை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த என்ட்ரி பேஜை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறது இதில். ஓகே, இதில் சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே என்னென்ன இருக்குது, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த கலரிங் புக் வந்து எப்படி ஓகே, இதில் அதில் இருக்கிற ஒரு இமேஜஸை வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டு அப்படி வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதை
கொஞ்சம் க்ளீனாக இது பண்ணி எடுக்கலாம். ஓகேயா, ரைட். ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்கள் இது பண்ணலாம். இதை விட க்ளீனாகவும் இதை செய்யலாம். பட் இது வந்து கொஞ்சம் தேவை. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு வாசிக்கிறதுக்கு வைக்க இயலாது. இமேஜ் வைஸாக ஓகே, இவர் நீங்கள் இது பண்ணுறீங்க, இமேஜ் வைஸாக ஓகே, நான் டெக்ஸ்ட் கூட போட்டிருக்கேன். நீங்கள் நான் ஒரு சீக்வன்ஸ் படி கண்டினியூஸாக செய்துட்டு வரதான் நான் இப்படி போடுறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிலீட் பண்ணி போட்டு சும்மா ஜஸ்ட் வந்து கலரிங் புக்ஸ் நோட்டு இதை நீங்கள் பெருசாக்கியும் வைக்கொள்ளலாம். அப்படி ஒரு இமேஜ் இந்த இன்டீரியர் பேஜில் உள்ள ஒரு இமேஜை நீங்கள் இதுக்கு வச்சுக்கொள்ளுங்களா. ஓகேயா, ரைட். ஸோ ஓகே, நீங்கள் இந்த பேஜ் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதில் வந்து பாருங்கள், இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இன்டீரியரில் சில குவாலிட்டி வைஸான இஷ்யூ இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எனக்கு எக்ஸப்ட் ஆகிட்டானு சொன்ன லைவில் வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் சேல் ஆகினா உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்று அங்கே வரலாம். அடுத்தது வந்து உங்களோட நீங்கள் இது பண்ணியிருக்கிற கவரிங் பேஜ் வந்து ஓகே, ரைட், ஓகே, கேர்ள் மூமெண்ட் இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்கு. என்னென்னா இது அவங்களோட ஹெடிங், என்ன இதுதான் இந்த பேஜில் ஹெடிங். ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற உங்களோட இந்த அப்லோட் பண்ணக்குள்ள நீங்கள் போட்டிருக்கிற இதை பாருங்கன்னா, இவர் சொல்கிறாரு என்னன்னா, கோசி ஃப்ரெண்ட்ஸ் கலரிங் புக் ஃபீச்சர் அடோபல் அனிமல் ட்ராவலிங் த வேர்ல்ட் அண்ட் ஃபன் கோசி சீன்ஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஓல். இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு விளங்குதில்லை. இப்போ இதில் வந்து எனிமல் சொல்கிறீங்க, ஃபீச்சரிங் அடோபல் அனிமல்ஸ் ட்ராவலிங் வேர்ல்ட் அப்படின்னு இதில் சொல்கிறீங்க. பட் இங்கே வந்து என்னென்னா கேர்ள் மூமெண்ட்னு ஒன்று சொல்லியிருக்கு. இது என்னன்னு விளங்குதில்லை. இதை பாருங்கள், உங்களோட ஹெடிங் எப்படின்னு ஒன்று சொன்னால், ஹெடிங்கில் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து கோசி ஃப்ரெண்ட்ஸ் கலரிங் புக். இது என்ன ஃபீச்சர் அடோபிள் அப்படி வரக்கூடாது. இப்போ அது எப்படி நீங்கள் இப்போ என்னென்னா இது எப்படின்னா யூடியூப் தம்ப்நெயிலில் ஒரு விஷயத்தையும் யூடியூப் டைட்டிலில் ஒரு விஷயத்தையும் சொல்கிற மாதிரி கான்செப்ட். இப்போ நம்ம இதை நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இதுதான் என்னோட புக். ஓகேயா, இது என்னோட புக். இந்த என்னோட புக்கில் வந்து டைட்டில் பாருங்கள், இந்த அடிக்கு கியூட் வெலண்டைன் வூட்ஸ் மூவ்மெண்ட் கலரிங் புக்ஸ் ஃபார் கிட்ஸ் ஃபன் அண்ட் கைண்ட் அனிமல் வெலண்டைன்ஸ் அட்வென்ச்சர்ஸ். இதுதான் இதோட கவரை பாருங்களேன். கவர்லேயே அதை கியூட் வெலண்டைன்ஸ் வூட்ஸ் அனிமல்ஸ் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் ஃபனி அண்ட் கைண்ட் அனிமல்ஸ் வெலண்டைன் அட்வென்ச்சர்ஸ். அவ்வளோதான். நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் ஏன் நிறைய பெரிய விஷயங்கள் இதில் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறீங்க, இங்கே ஒரு விஷயத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயத்த இங்கே சொல்கிறீங்க. இதில் அனிமல் சம்மந்தமான சீன்ஸே உங்களோட இன்டீரியரில் இல்லையே. நீங்கள் உங்களோட இன்டீரியரை செக் பண்ணி பாருங்கள். இன்டீரியரில் அனிமல் சம்மந்தமான ஒரு விஷயமும் நீங்கள் இல்லையே. நீங்கள் மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒரு கேர்ள்ற சம்மந்தமாக தான் இருக்கிறீங்க. ஒரு கேர்ள் அவர் ட்ராவல் பண்ணுறது இல்லை, சரி அனிமலோட ட்ராவல் பண்ணுறாவா அப்படின்னு இல்லை இதில். ஓகே, இதில் என்ன அனிமல் இல்லை, இதுலேயும் அனிமல் இல்லை. சில சீன்ஸில் மட்டுமே அனிமல்ஸ் இருக்குது. நீங்கள் இது எப்படி, அதாவது நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ணுங்கள், முழுமையாக ஏஐயில் தங்கியிருக்க வேணும். ஏஐ நாங்கள் யூஸ் பண்ணதாலும் முழுமையான ஏஐயில் தங்கியிருக்கக்கூடாது. ஓகே, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இவங்க அதுதான் அவங்களோட எரர் பேஜ்லேயும் சொல்கிறாங்க, வி ஆர் யூ இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் தே ஹேவ் டிசைடட் அபவுட் அவர் ப்ரீவியஸ் அட்லீஸ்ட் சென் எக்ஸ்பிளனேஷன் டிசிஷன் அனபிள் டு ஃபெதர். அப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் ஒரு சேஞ்சஸ், அதாவது நீங்கள் ரீசப்மிட் பண்ணலாம். நாங்கள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் என்னென்னா இந்த கவர் பேஜை சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் அவங்களோட இஷ்யூ. அவங்களோட ஹெடிங்க்கும் கவர் பேஜுக்கும் வித்தியாசம், இன்டீரியருக்கும் ஹெடிங்க்கும் வித்தியாசம். அப்படி வித்தியாசம் இருக்கக்கூடாது. பிள்ளையார் நீங்கள் வந்து என்னென்னா கிரியேட்டராக யோசிக்காமல் பையராக யோசிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்குமா. ஸோ இந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவர்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த விஷயம் தெரிய போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சில நீங்கள் என்னென்ன நீங்கள் பாருங்கள், யூஸிங் காப்பிரைட் கண்டென்ட்லாம் நீங்கள் இதை லோ கண்டென்ட்டாக பாலிசி வயலேஷன், ஜெனரேட்டிவ் டைட்டில், கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது, இப்படியெல்லாம் செய்யாமல் எல்லாத்தையுமே சரியாக செய்துடுங்க. அதில் பேசிக்கான ஃபைனல் அட்வைஸ் என்ன இப்படியெல்லாம் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் கிளாஸஸ் எக்ஸஸும் எடுத்துக்கொள்ளலாம். அதோட பர்ச்சேஸ் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். பிளேலிஸ்ட்டில் டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் என்பது பாடநிலைமான வேலைக்கான சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் செக் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், முடிக்கும் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.